வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் பாயா வச்சுருக்கோம், ஆட்டுக்கால் சூப்பு வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆட்டுக்கால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்கால் கிரேவிக்கு தேவையான பொருட்கள். இந்த ஆட்டுக்கால் பாருங்கள், நம்ம முன்னாலே வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு முன்னாள் நம்ம வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 சவுண்டு கிட்டத்தட்ட போடணும். அப்போ தான் நல்லா வந்து இந்த எலும்பெல்லாம் நல்லா வெந்து அந்த சாறு வந்து இதுக்குள்ளே நல்லா இறங்கும். அந்த மாதிரி நான் வேக வச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் பெரிய வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். மிளகு பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் மிளகு. இஞ்சி பூண்டு, இஞ்சி வந்து இந்த ஒரு 3 பீஸும், பூண்டு வந்து ஒரு 10-12 பல்லு வச்சுருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போல் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு இந்த வறுக்க வேண்டியது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த சோம்பு வந்து இதில் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு, இப்போ இந்த இஞ்சி பூண்டும் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நம்ம வறுத்து வைக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த வாசனையை, அந்த கிரேவியோட வாசனையே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை கொட்டிக்கலாம். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் வந்து பாயா வைப்பாங்க, சூப்பு வைப்பாங்க, அடுத்து குழம்பு வைப்பாங்க. இந்த மாதிரி கிரேவி வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேட்பீங்க. கண்டிப்பாக நம்ம கிரேவி வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இது வதங்கினா போதும். இதை எடுத்து நம்ம ஜாரில் கொட்டி கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிரேவிக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேயே கொஞ்சம் வந்து எண்ணெய் இருக்கும், அந்த கொழுப்பு சத்து வெளியே வந்திருக்கும். அதனால் 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிட்டோம். அதுங்காட்டி நம்ம இந்த வறுத்த இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மசாலாவை நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம எண்ணெயில் கொட்டிடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே தக்காளி வந்து இந்த மாதிரியே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ இந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த காலில் வேக வைக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு வேக வச்சேன். இந்த கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம இந்த குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துடலாம். பாருங்கள், மிளகு வந்து நம்ம கொஞ்சம் நிறைய போட்டிருக்கோம். அதனால் மிளகாத்தூள் வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த ஆட்டுக்காலுக்கெல்லாம் கொஞ்சம் உரப்பு கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ மிளகாத்தூள் போட்டு வதக்கியாச்சு. இப்போ இதை வந்து தண்ணியோடவே இதில் கொட்டிடலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை மூடி வச்சுருவோம். நம்ம நல்லா கொஞ்சம் கொதித்து பச்சை வேடை ஃபுல்லாக போனதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுவோம். இப்போ நல்லா சூப்பராக கொதித்து நமக்கு வந்து இந்த மசாலா வாசனைலாம் போயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு ஆட்டுக்கால் கிரேவி. கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், இன்னும் நல்லா நம்ம திக்காக வேணும்னாலும் வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கு அப்படின்னா, இட்லி தோசைக்குன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வைக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம வற்ற விட்டோம்னா கிரேவி மாதிரி வந்துடும். நான் வந்து தோசைக்கு யூஸ் பண்ண போகிறேன், அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம், வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.